அவனுடைய கிருபையினாலே நாம் ஆதியாகமத்தை முடித்து யாத்திராகம புஸ்தகத்தை நாம் இன்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தக வரிசையில் இது 2வது புஸ்தகமாக வருகிறது. அதுபோல் மோசே எழுதின புஸ்தகங்கள் பஞ்சாகமம் அல்லது ஐநூல் என்று சொல்லுவோம், அந்த வரிசையிலும் இது 2வது புஸ்தகமாக வருகிறது. பொதுவாக நம்முடைய பவர் பைபிள் திருப்புதலே இது யாத்திராகமம் என்று குறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது உள்ள புதிய மொழிபெயர்ப்புகளிலே அல்லது பொது மொழிபெயர்ப்பு என்று சொல்வார்கள், அதிலே இதை விடுதலை பயணம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று கருதுகின்றேன். இனி இந்த புஸ்தகத்தை குறித்து சிறிய அறிமுகமாக நாம் பார்ப்பதாக இருந்தால், இந்த புஸ்தகம் எபிரேய மொழியிலே இதனுடைய பெயர் வயலே ஷெமோத் என்று சொல்லுவாங்க. அதாவது வயலே ஷெமோத் என்றால் அந்த எபிரேய மொழியிலே வருகிற பைபிளுடைய முதல் வார்த்தை எபிரேய வார்த்தை என்று சொல்கின்றார்கள். எபிரேய பைபிளிலே அந்த முதல் வார்த்தையின் அடிப்படையிலே புஸ்தகங்களுடைய பெயரை இடுவது ஒரு வழக்கமாக இருந்துள்ளது. ஆகவே அதன் அடிப்படையில் தான் இதை வயலே ஷெமோத் என்று எபிரேய மொழியிலே சொல்கிறார்கள். இதனுடைய பொருள் இவைகளே அந்த பெயர்கள் அல்லது இவைகள் அந்த பெயர்கள் அல்லது இவை அந்த பெயர் என்று சொல்வார்கள். சரி, ஏன் இவை அந்த பெயர் என்று சொல்கிறேன் என்று பார்த்தோமானால், இந்த அதிகாரத்துடைய இந்த புஸ்தகத்துடைய முதல் அதிகாரத்துடைய ஒரு சில வசனங்களை நாம் படிப்போமானால், எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன என்று அந்த பெயர் பட்டியல் வருகிறது. இந்த பெயர் பட்டியலே அது தொடங்குகிறபடினாலே தான் இந்த புஸ்தகத்திற்கும் அந்த பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கொடுக்கப்பட்டுள்ள பெயர் எபிரேய மொழியிலிருந்து அதை கிரேக்க மொழியிலே சொல்லும்போது எக்ஸோடஸ் என்கிறதான கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எக்ஸோடஸ் என்கிறதான கிரேக்க பதத்துடைய பொருள் வெளியே செல்லும் வழி அல்லது வெளியேறுதல். வெளியே செல்லும் வழி அல்லது வெளியேறுதல் என்று அதற்கு பொருள் கற்பிக்கிறார்கள் கிரேக்க மொழியிலே, எக்ஸோடஸ். அதிலிருந்து தான் ஆங்கில பதம் எக்ஸோடஸ் என்கிற பெயர் ஆங்கில பைபிளிலே இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த புஸ்தகத்தினுடைய ஒரு முக்கியமான செய்தியே அல்லது மைய செய்தி என்று சொல்வதாக இருந்தால், எகிப்திலிருந்து விடுதலையாகி இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தல், அதுதான் இந்த புஸ்தகத்தினுடைய முக்கிய செய்தியாக இருக்கிறபடினாலே அதை ஆவணமாக சொல்கின்றார்கள். இன்னொரு கோணத்திலே இந்த புஸ்தகத்திற்கு இந்த தலைப்பை கொடுத்தது காரணம் என்னவென்றால், இது ஆதியாகம புஸ்தகத்தினுடைய தொடர்ச்சி. ஆதியாகம புஸ்தகத்திலே யோசேப்பு அடுத்தது யாக்கோபுடைய குடும்பத்தார் எகிப்துக்கு செல்கிறாங்க. அங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது நடந்த நிகழ்வுகளுடைய இறுதி பகுதி இந்த புஸ்தகத்திலிருந்து தொடங்குகிறது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தினுடைய பின்னணியை நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த புஸ்தகத்தினுடைய நிகழ்வுகள், அதாவது யாத்ராம புஸ்தகத்தில் வருகிறதான நிகழ்வுகள், முதலாம் ராமசேஸ் மற்றும் 2ஆம் ராமசேஸ் என்கிறதான பார்வோன் ஆட்சியாளர் நடந்த காலத்தில் நடந்தேறிய நிகழ்வுகள் என்று சொல்லப்படுகின்றன. இதில் சில அறிஞர்கள் மத்தியில் வேறு கருத்துக்கள் இருக்கின்றன, அதை நாம் மறுப்பதற்கில்லை. ஆயினும் பெரும்பான்மையான அறிஞர்கள் இந்த முதலாம் மற்றும் 2ஆம் ராமசேஸ் காலத்திலே தான் இந்த நிகழ்வு நடந்தேறின என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நாமும் அதன் அடிப்படையில் இதை அணுகுவது சால சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை குறித்து அறியும்போது, இதனுடைய எழுத்தாளர் மோசே, அவர் வாழ்ந்த காலம் கிமு 1525 1405 இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் வாழ்ந்திருக்கின்றார். 1525 கிமு 1405 வரை 120 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய வாழ்நாளுடைய கடைசி பகுதியிலே
கடைசி பகுதி என்று சொல்லும்போது 120 நாம் 3ஆக பிரிப்போமானால் 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று வரும். இதில் 40 ஆண்டுகள், முதல் 40 ஆண்டுகளை அவர் எகிப்திலே வாழ்ந்தார். அடுத்த 40 ஆண்டுகளை மீதியானிலே வனாந்தரத்திலே வாழ்ந்தார். இறுதி 40 ஆண்டுகள் தான் இந்த நிகழ்வுகளை சொல்லுகின்றன. இதிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, இந்த விடுதலை எந்த ஆண்டு நடந்தது என்று பார்த்தால் பல்வேறு அறிஞர்கள் சுமார் 4 விதமான ஆண்டுகளை சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டு எதுவாக இருக்கிறது என்றால் கிமு 1447 1446 இந்த 2 ஆண்டுகளிலே இது நடந்திருக்க வேண்டும் என்பதை பெரும்பான்மையான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நாமும் அதையே அடிப்படையாக வைத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும், குழப்பங்களை தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும். அடுத்ததாக இந்த புஸ்தகத்திலே ஆதியாகம புஸ்தகம் முடிகிற நிகழ்விலிருந்து இந்த புஸ்தகத்திற்கு இடைப்பட்ட காலம் ஏகதேசம் 431 ஆண்டுகள். அதாவது ஆதியாகம புஸ்தகத்திலே யாக்கோபு சென்றார் அல்லவா, யாக்கோபு சென்ற ஆண்டு நீங்கள் வேணும்னா அதை எழுதிடுங்க, ஒரு குறிப்புக்காக மட்டும்தான். இந்த ஆண்டுகளை எழுதும்போது மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது, வேறு சில அறிஞர்கள் வேறு ஆண்டுகளை சொல்லுவாங்க. ஆகவே அப்படிப்பட்ட புஸ்தகங்களை படிக்கும்போது நீங்கள் குழம்ப வேண்டாம், ஏதோ நம்ம தவறாக படித்து விட்டோமோ என்று குழம்ப வேண்டாம். அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் நாம் இங்கே பார்ப்பது பெரும்பான்மையான அறிஞர்கள் சொல்கிற கருத்துக்களாக வருகின்றோம். ஒரு முறை நம்மிடம் படித்த ஒரு மாணவர் சொன்னார், சார் உங்கள் நோட்டில் இருக்கிற ஆண்டுகள் எல்லாம் மொத்தத்தில் தப்புன்னு சொன்னார். சரி, நீங்கள் ஏன் அப்படி தப்புன்னு சொன்னேன்னு கேட்டால், நான் இன்னொரு புஸ்தகத்தில் இன்னொரு ஆண்டை படித்தேன்னு சொன்னார். உண்மைதான், சில அறிஞர்கள் இந்த ஆண்டு கணக்கை வேறு விதத்தில் கணக்கிடுவார்கள். நான் அந்த சகோதரன்ட்ட சொன்னேன், பிரதர் அது தவறொன்றும் இல்லை, சில அறிஞர்கள் ஆண்டுகளை கணக்கிடுவதிலே சற்று வித்தியாசம் இருக்கிறது. நாம் ஒரு குறிப்பிட்ட அறிஞர்கள், குறிப்பாக இவாஞ்சலிக்கல் அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டை கணக்கில் வைத்து நாம் மதிப்பிடுகிறோம். கத்தோலிக்க அறிஞர்களிலே கூட சிலருக்கு இந்த ஆண்டுகளோடு ஒத்து வருகிறவர்கள் உண்டு, சிலர் சற்று வேறுபட்டு போகிறவர்கள் உண்டு. ஆகவே நீங்கள் படித்த புஸ்தகத்திலே வேறொரு ஆண்டு வரிசை இருப்பதனால் அதற்காக இதை தப்பு என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது ஒரு கருத்து, அது ஒரு அணுகுமுறை, இது ஒரு அணுகுமுறை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சரி, அப்போது யாக்கோபு எகிப்துக்கு சென்ற ஆண்டு கிமு 1876 ஆண்டு. யாக்கோபு எகிப்துக்கு சென்ற ஆண்டு 1876 என்று கருதுகிறார்கள். அதிலிருந்து 1445 கிமுலே ஆசரிப்பு கூடாரத்தை முதலாக கட்டினார்கள். 1876 யாக்கோபு செல்கிறார். அடுத்த விடுதலை ஆகி வந்து வனாந்தரத்திலே 1475 ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறார்கள். இதற்கு இடைப்பட்ட காலம் மொத்தம் 431 ஆண்டுகள். ஆகவே ஆதியாகமத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து இந்த யாத்ராம் புஸ்தகம் முடிகிற இடம் வரை உள்ள கால அளவு 431 ஆண்டுகள். ஆனால் ஒரே ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இப்படி 431 ஆண்டுகள் நிகழ்வுகளை சொன்னாலும் இந்த புஸ்தகத்துடைய 3ஆம் அதிகாரம் தொடங்கி 40வது அதிகாரம் வரை உள்ள நிகழ்வுகள் மொத்தத்தில் 2 ஆண்டுகளிலே நடந்தது. அது கவனிக்க வேண்டியது. அதாவது மொத்தம் ஆதியாகமத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து புஸ்தகம் முடிய வருவதற்கு 431 ஆண்டுகளை சரித்திரத்தை கவர் பண்ணுது. ஆனால் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஆண்டுகளை கணக்கிட்டால் சரியாக 2 ஆண்டு நிகழ்வை மட்டும்தான் அது பதிவு செய்கிறது. இப்படி இந்த புஸ்தகத்தை குறித்து சில தகவல்களை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த புஸ்தகத்துடைய நோக்கம் நமக்கு தெரியும். இதை எழுதியவர் மோசே என்று அந்த பஞ்சாகமும் அறிமுகத்திலே அதை குறித்தெல்லாம் நாம் சற்று விரிவாக பார்த்து விட்டோம். அவைகளை மீண்டும் நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஆதியாகமத்துக்கு கொடுக்கப்பட்ட ஏகதேசம் அதே அறிமுகம்தான் இதுக்கு வரும். இந்த புஸ்தகத்துக்கான சில சிறப்பு கூறுகளை மட்டும்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம்.
சரி, நோக்கம் அல்லது பர்பஸ் என்னவென்று பார்த்தால், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை விடுதலை செய்து உடன்படிக்கை மற்றும் ஐக்கியத்தை அவர்களோடு ஏற்படுத்துகிறதான தேவனுடைய செயல் இந்த புஸ்தகத்திலே விளக்கப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை விடுதலை செய்து உடன்படிக்கை மற்றும் ஐக்கியத்தை புதுப்பிக்கும் அல்லது காக்கும் தேவ செயல் இந்த புஸ்தகத்திலே விவரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்துடைய முக்கியத்துவம். இந்த புஸ்தகத்துடைய முக்கியத்துவம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் மிக அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகிற புஸ்தகம் இந்த புஸ்தகம். பழைய ஏற்பாட்டினுடைய மீதமுள்ள புஸ்தகங்களிலே மிக அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகிற அல்லது மிக அதிகமாக இந்த புஸ்தகத்துடைய நிகழ்வை அடிப்படையாகத்தான் செய்திகள் வரும். அது ரொம்ப விசேஷித்த ஒன்றாக இந்த புஸ்தகத்தை சிறப்பிக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்துடைய செய்தி என்னவென்றால், ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால் சர்வ வல்ல தேவனுடைய செயல்பாடு. ஒற்றை வரியிலே இந்த புஸ்தகத்துடைய செய்தியை சொல்வதாக இருந்தால் சர்வ வல்ல தேவனுடைய செயல்பாடு என்றுதான் இந்த புஸ்தகத்தை நாம் புரிய வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது இதை சற்று விரிவாக பார்ப்பதானால், நீங்கள் வேணுமான குறிப்புகள் எல்லாம் ஒரே லைன் தான், குறிப்புகள் எழுதி கொள்ளுங்கள். உடன்படிக்கையை நினைவு கூறும் சர்வ வல்ல தேவன். உடன்படிக்கையை நினைவு கூறுகிறதான சர்வ வல்ல தேவன். எகிப்திய கடவுள்களை தண்டிக்கும் சர்வ வல்ல தேவன். எகிப்திய கடவுள்களை, அதாவது கடவுள்கள் கிடையாது, ஒரே ஒருவர் தான் உண்டு. ஆனால் எகிப்தியர்கள் கடவுளை நம்பினபடினாலே அப்படி பார்க்க வேண்டும். எகிப்திய கடவுள்களை தண்டிக்கிறதான சர்வ வல்லமை தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். எகிப்திய பார்வோனை தண்டிக்கும் சர்வ வல்ல தேவன். எகிப்திய பார்வோனை தண்டிக்கும் சர்வ வல்ல தேவன். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுவித்த சர்வ வல்ல தேவன். எகிப்திலிருந்து இஸ்ரவேலை விடுவித்த சர்வ வல்ல தேவன். அடுத்து, உடன்படிக்கை மூலம் ஐக்கியத்தை நாடும், உடன்படிக்கை மூலம் ஐக்கியத்தை நாடும் சர்வ வல்ல தேவன். உடன்படிக்கை மூலம் ஐக்கியத்தை நாடும் சர்வ வல்ல தேவன். இதுக்கு கீழே 3 சப்டைட்டில்ஸ் வருது இந்த லைக்கின்களை. ஒன்று பஸ்கா, ரெண்டாவது 10 கட்டளை, மூன்றாவது பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம். முதலாவது பஸ்கா, அதாவது உடன்படிக்கை மூலம் ஐக்கியத்தை நாடும் தேவனில் பஸ்கா, 10 கட்டளை, பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம். இதில் முதல் 2 பஸ்கா மற்றும் 10 கட்டளைகள் உடன்படிக்கையோடு சம்பந்தப்பட்டது. பரிசுத்த ஆசரிப்பு கூடாரம் ஐக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது. அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே மக்களோடு அவர் உறவாடுகின்றார். அதுதான் முக்கியம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நோக்கமே மக்களோடு உறவாடுகிற தேவன். உடன்படிக்கை ஏற்படுத்துவதோடு நில்லாமல் உறவாடி ஐக்கியத்தை பேணுகிற தேவனாக இந்த புஸ்தகம் அவரை காட்டுகிறது. அடுத்ததாக இந்த புஸ்தகத்தினுடைய இன்னொரு செய்தி, இஸ்ரவேலை மீட்பதால் உலக மீட்பின் திட்டத்தை தீவிரப்படுத்தி விரைவுபடுத்த தொடங்கிய சர்வ வல்லமையுள்ள தேவன். இஸ்ரவேலை மீட்பதால் உலக மீட்பின் திட்டத்தை தீவிரப்படுத்தி விரிவுபடுத்தி தொடங்கிய சர்வ வல்ல தேவன். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்னா, ஆதாம் பாவம் செய்தான், அப்போவே மீட்பின் திட்டம் ஆண்டவர் வைத்து விட்டார். ஆனால் அந்த மீட்பின் திட்டத்துக்கு ஒரு மேசியா வர வேண்டும். அந்த மேசியா ஒரு நாட்டை ஆள வேண்டும். அதற்கான நாட்டை தயாரித்து விட்டார்.
எகிப்திலே அந்த நாட்டை தயாரித்து விட்டார். இப்போது அந்த நாட்டை வேறு பிரித்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அந்த உலக மீட்பின் திட்டத்தை முறைப்படி தொடங்கி வைக்கிறார்னு சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த நாட்டில்தான் மேசியா வரப்போகிறார், அதன் மூலம்தான் மீட்பு வரப்போகிறது. ஆகவே அந்த மீட்பின் திட்டத்தை தீவிரப்படுத்துவதற்கு எடுத்த முதல் படிதான் இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்தது. அப்படி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த புஸ்தகத்தை பகுத்து பிரிப்பதாக இருந்தால் பலவிதமாக அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. ஆனால் எளிய சுருக்க பிரிவாக பார்க்கும்போது ஒரு விதத்தில் பிரிப்பதை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்றாம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் வரை உள்ளதை அடிமை வாழ்வு, 1ஆம் அதிகாரம் தொடங்கி 12ஆம் அதிகாரம் வரை உள்ளது அடிமை வாழ்வு. அதில் பிராக்கெட்டில் ஆராதிக்க விடு, ஆராதிக்க விடுன்னு எழுதுங்க. அப்படின்னா ஆராதிக்க விடுன்னு அர்த்தம் என்னென்னா, மோசே போய் பார்வோன்ட என்ன சொல்வார், என் ஜனங்களை தேவனை ஆராதிக்க விடுதலை செய் என்று சொல்வார்ல, அதுதான் ஆராதிக்க விடு என்பதான இது. அந்த வேண்டுகோள் அல்லது அந்த கோரிக்கை அங்கே இருக்கிறது. அடுத்த 13 முதல் 18ஆம் அதிகாரம் வரை பஸ்கா பலி, 13 முதல் 18 வரை பஸ்கா பலி. அதுக்கு பிராக்கெட்டில் ஆராதனை தொடங்குகிறது, ஆராதனைக்கான ஆரம்பம் வருகிறது. 19ஆம் அதிகாரம் தொடங்கி 40 வரை விடுதலை மற்றும் ஆசரிப்பு கூடாரம், விடுதலை மற்றும் ஆசரிப்பு கூடாரம், பிராக்கெட்டில் ஆராதித்தல், பிராக்கெட்டில் ஆராதித்தல். இதன் அடிப்படையில் ஒரு சில இறையியல் கருத்தை சொல்லுவாங்க. எப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் விடுவிக்கப்பட்ட பின்பு தான் ஆராதித்தார்கள். ஆகவே உண்மையான ஆராதனை என்பது விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக ஆராதிப்பதுதான் ஆராதனை. ஆராதனை மூலம் விடுதலை அல்ல, தவறாக புரிஞ்சிடக்கூடாது. ஆராதனை மூலம் விடுதலை அல்ல, விடுதலை செய்யப்பட்ட மக்கள் ஆராதிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். இஸ்ரேல் மூலம் அதைத்தான் உலகு காட்டினார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுதலை ஆகி அவரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு பார்வை இப்படி இருக்கிறது என்றால், அதை நான் தவறான பார்வை என்று சொல்ல வரவில்லை, ஒரு பார்வை என்று சொல்லுகின்றேன். நம்ம ஆராதனை மூலம் விடுதலை பெறுகிறோம் என்று. அது அப்படி அல்ல. விடுதலை ஆனபடியினாலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். தேவன் நம்மை கிறிஸ்துக்குள்ளாய் விடுவித்தபடியினால் அவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். சரி, இப்படி இந்த புஸ்தகத்தை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். வேறு சில அறிஞர்கள் இதை 2ஆக பிரிப்பார்கள். அது 1ஆவது அதிகாரம் தொடங்கி 18 வரை இஸ்ரவேலை மீட்பதற்கான திட்டம், இஸ்ரவேலுடைய மீட்பின் திட்டம் தொடங்குகிறது 1 முதல் 18. 2வது பகுதியிலே 19 முதல் 40 மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் புத்திர சுவிகாரத்தை பெறுகிறார்கள். மீட்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் புத்திர சுவிகாரத்தை பெறுகிறார்கள். இன்னும் இந்த அதிகாரங்களை சின்னதாக பகுக்க முடியும். அதை நாம் இப்போது செய்ய வேண்டிய தேவையில்லை. சில ஸ்டடி பைபிள் அதை கொடுத்துருப்பாங்க, பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் ஒவ்வொரு அறிஞரும் அதை ஒவ்வொரு விதமாக பகுப்பாய்வு செய்வார்கள். நமக்கு இந்த ஆன்லைன் வகுப்புகளில் அதை செய்வது சற்று சிரமம். ஆயினும் நாம் இந்த புஸ்தகத்தை இனிமேல் தொடர்ந்து அதிகமாக படிக்கும்போது ஏகதேசம் அந்த சிறு பகுதிகளாகத்தான் நாம் அதை படிக்க இருக்கின்றோம்.